கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமா எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தேன். அவங்கதான் எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. A to Z எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. சின்ன சின்ன பிரச்சனை வந்தப்பெல்லாம் வண்டி வித்து கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்தாங்க. ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, எங்கனால அதுல இருந்து வெளியிலயே வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்போ, பரவாயில்ல என் பேர்ல இருக்கிறதையும் அவளுக்காக வித்து கொடுங்க, அவ நல்லா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொன்னான். ஏன் கம்ப்ளீட்டா மாறி எல்லாத்தையும் அக்காக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? என்னாலும் என் அக்கா விட்டு கொடுக்க மாட்டானா. அவளுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. என் கையில என்கிட்ட தெம்பு இருக்கு, எனக்கு வேணுங்கிறத நான் சம்பாரிச்சுக்கிறேன், அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். இல்ல பைக் வரைக்கும் ஓகே, ஆனா சொத்தையுமே டக்குன்னு எப்படி கொடுக்கணும் தோணுச்சு? சம்பாரிச்சுக்கலாம். அவங்க கூட தான் நாங்க 4 வருஷமா இருக்கோம் சார், ஒன்னாதான் இருக்கோம். எல்லா சொந்தக்காரங்களும் இன்னும் இங்கதான் இருக்கியா, இன்னும் இங்கதான் இருக்கியா, அந்த கேள்விக்காக இப்ப எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாம் 50-50 கதை தானங்க சார் பேசுறோம். பொண்ணுங்க நாங்க உண்மைதானங்க, எல்லாருமே 50 எனக்கு 50 கூட எனக்கு 50 கூடன்னு கேட்டு வாங்குறோம். அதையும் மீறி தேவைப்படும் போது அந்த மனசு வரணும் இல்ல குடுக்கறதுக்கு. இல்ல அந்த 50 நாங்க முடிச்சிட்டோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்துட்டு அது போக அவருடைய பங்குல இருந்தும் உங்களுக்கு சொத்தை வித்து கொடுத்துருக்காரு. அவர் திருமணம் ஆயிடுச்சா? அவங்க சப்போர்ட்டும் என்னோட ஒய்ஃப் தான். அவளோட ஒத்துழைப்பு இல்லைன்னா எதுவுமே நடக்காது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சுங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் பக்கம் ஆச்சுங்க. அவளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் அவளோட நகையே எடுத்து கொடுப்பா. Download ShareChat.